வணக்கம். குருநாதர் திருவடிகள் சரணம். இடிடி சேனலில் இருந்து உங்கள் இந்துமதி. நல்லா இருக்குங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்துங்க சுகரை, இந்த சேனல் வந்து சுகரை பற்றி தான் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நோயை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியுமா? ஆனால் நோய் உண்டான வழிகளையும் அதை தீர்க்கிற முறைகளை தான் நான் பேசுகிறேன். நிறைய பேர் இதை பார்த்துட்டு அதை கடைப்பிடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. கடைப்பிடிங்க. அதாவது நான் பாருங்கள், அன்றைக்கி சோலியன் புஷ்அப் சொன்னேன், அப்புறம் ஒரு சில ஜூஸ் சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து முத்திரைகளெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தர போகிறேன். அப்புறம் வந்து என்னென்னா மன உளைச்சலை குறைக்கிறதுக்கு நிறைய வழி சொல்லி கொடுக்குறேங்க. அவங்களெல்லாம் விளக்கி வைக்கிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட எப்படி ஐக்கியமாகணும்னு சொல்லித்தர்றேங்க. இதெல்லாமே இதில் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஆனால் சில பேர்த்துக்கு நான் பேசுகிறது கயமையா அப்படி பேசுகிற மாதிரி இருக்கு போல இருக்குங்க. என்ன பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்ல முடியுங்க? இது சுகருக்காக நம்ம வந்து ஏற்படுத்தின ஒரு சேனலுங்க. ஆனால் சுகரை தவிர எல்லாமே பேச வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா புற விஷயங்களும் நம்ம உடம்பை வந்து தாக்குது. அதுதான் மெயின் மேட்ரு. அப்போ வந்து என்னென்னா நம்ம அதை குறைக்கணும். வெளியில் எல்லாரும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க. நம்ம உடம்பை ஆராய்ச்சி பண்ணி, நம்ம மனசை ஆராய்ச்சி பண்ணி, உடம்பு தனி, மனசு ஆத்மா தனி, இதை ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்னென்ன பயிற்சிகள் முயற்சிகள் செஞ்சு உடம்பை நல்லபடியாக வச்சுக்கிட்டு ஆத்மாவையும் நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோ போடுறேன். இது வந்து எப்போ பார்த்தாலும் உருன்னு வீடியோ போட முடியுங்களா? நான் வந்து இப்போ ஒரு நோய்க்கு ஒரு மருந்து சொல்கிறேன். அந்த மருந்தை வந்து இப்படி சொல்ல முடியுமா? நான் டாக்டரும் கிடையாது. அப்போ என்னென்னா நான் அனுபவித்தது என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதை வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஏன் தெரியுங்களா, கிட்டத்தட்ட 500 பக்கம் இருந்ததை நான் வெளிப்படையாக உங்ககிட்ட நான் போட்டுட்டேன். இன்னும் இந்த சேனலில் நான் எவ்வளோ தூரம் போடுறேனோ அது வரைக்கும் என்னை பற்றி உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ வந்து வெளிப்படையாக தான் நான் எல்லாமே இதில் சொல்லிகிட்டு இருக்கிறேன். சில பேர் மனசு நோகடிக்கக்கூடாதுன்னு சில பேர் குணங்களை வேணால் மறைச்சி சொல்கிறேனே தவிர நான் மற்றபடி இந்த நோய் சம்மந்தமாக வெளிப்படையாக சொல்லிகிட்ருக்கேன். நான் வந்து டாக்டர் கிடையாது, ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நான் டாக்டர் கிடையாது. அதே சமயம் நான் வந்து சமையல்லையும் ஸ்பெஷல் ஆள் கிடையாது. மற்ற வீடியோவில் நான் யூடியூப்பில் பார்த்ததை செஞ்சு பார்த்து நல்லா இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நான் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி இந்த எக்ஸாமில் நம்ம நிறையா எழுதி மார்க் வாங்குவோம்ல, அப்படி வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. சரிங்களா? நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்பயே சொல்லிட்டேன், இதை யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே. அதாவது சுகருக்கு மட்டும் இல்லை, எல்லார் ஏஜ் பீப்புளுக்கும் இது யூஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக காமெடி அது இதுன்னு சொல்கிறேன். அந்த வரிசையில் இன்னைக்கு என் பேர குழந்தைங்களுக்காக ஒரு சாம்பார் ரெசிபி சொல்லியிருக்கேன். அதை என் பொண்ணு, எங்கள் அக்கா பொண்ணு, என் பொண்ணுன்னு தான், அவள் வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. அவளுக்கும் பிடிக்கும். இந்த சாம்பார் வந்து நான் இப்போ என் ஏஜுக்கு நான் சாப்பிட்றது இல்லை, எனக்கு சுகர் இருக்கிறனால சொல்கிறேன். அப்படி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் ஏதோ மாதத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க, வேலை அதிகம். அது இல்லாமல் இதை விட நான் ரொம்ப எளிமையாக செஞ்சு சாப்பிட்ற சாப்பாடுகள் நம்மளுக்கு சுகருக்கு நிறையா இருக்குது. அது அடுத்தடுத்து வரப்போகுது வீடியோவில். அடுத்தடுத்து நான் வந்து காட்ட போகிறேங்க உங்களுக்கு. அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த சாம்பார் ரெசிபி வந்துங்க நான் நிறைய வீடியோ எடுத்தேன். அது என்னோட இதில் மெமரி ப்ராப்ளத்தினால கட்டாய் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் பொண்ணை வச்சு தான் எடிட் பண்ணோம். அவங்க வந்து மீடியாவில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த எடிட்டிங் ஒர்க்கு தான் அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. பாரதி ரம்யான்னு பேர். அவங்களோட பிஸ்னஸ்ஸே வந்து இந்த ப்ரொஃபஷ்னலே இது தான். அப்புறம் நான் இத்தனை நாள் வந்து நானாகவே போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த சாம்பார் பிரித்து போடுறப்ப அதில் கொஞ்சம் இதாக வந்துச்சு. அதனால் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ அடுத்தது வந்து அந்த சாம்பார் வரும். இது வந்து என் பேர குழந்தைங்க அதாவது கனடாவில் சிக்காகோவில் என் பேர குழந்தைங்க இருக்காங்க. இது எல்லாமே எங்கள் அக்கா குழந்தைங்க தான். அப்புறம் எங்கள் பாப்பு வந்து அவங்க ஊர் சிங்கப்பூர் என்னன்னு தெரில, கத்தாரில் இருந்தா முதல்ல, இப்போ எப்படின்னு தெரில. அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க சாமி.
நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் செஞ்சு தரேன். இது உங்களுக்காக தான். வெளியூரில் இருக்க என் தங்கச்சி ஒருத்தி சென்னையில் இருக்கான். பாவம், அவனும் சூப்பராக சமைப்பாங்க. அவள் எல்லாத்துலேயும் டேலண்ட்டு. பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்காம நான் இனி யார் பேரும் சொல்ல போகிறதில்ல. இதோ உங்களுக்காக அந்த சாம்பார் ரெசிபி வருது, பாருங்கள். இன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணு அம்முக்காக ஸ்பெஷல் சாம்பார். பாவம், அவளால் சாப்பிட முடியாது, ஆனால் நான் இதை ரெசிபி அவளுக்காக தான் போட்டேன். என் தங்கக்குட்டி, உனக்காக தான் இந்த ரெசிபி. இது வந்து நார்மலாக எல்லோரும் செய்கிற சாம்பார் தான். நான் உங்களுக்காக அன்போடு செய்கிறதுனால அதில் டேஸ்ட்டு வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன். இது பாருங்க, இதில் வந்து வெந்தயம், சீரகம், பெருங்காயம், மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து கொஞ்ச நாளாக நான் வந்து இந்த கொம்பு மஞ்சள்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அதை வாங்கி நான் இடித்து இப்படி தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா மஞ்சள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நம்ம உள்ளுறுப்புக்களை, கல்லீரல், மெயினாக எனக்கு ப்ராப்ளம் அதுதான், கல்லீரலை வந்து க்ளீன் பண்ணுறதுங்க, கிளன்சிங் பண்ணுறது. அதனால் இந்த மஞ்சள் வந்து தூய்மையானது, கலப்படம் இல்லாதது நம்ம எடுத்துக்கணும். உணவே மருந்து. பாருங்கள், இதெல்லாம் நான் இப்படியே போடுறேன். இது கூட பருப்பு போடுறேன். இதில் வந்து ஒரு சொம்பு தண்ணிங்க. இது அவ்வளோதாங்க. இதை வேக வச்சு நான் எடுத்துருவேன். சாம்பாருக்கு உண்டான ஸ்பெஷல் மசாலா பொடிங்க அரைக்க போகிறேங்க, வறுத்து. இது கொத்தமல்லியும் மிளகாவும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். 6-7 பேர் சாப்பிட்லாம் அந்த சாம்பார். 2 நேரத்துக்கு நாங்கள் வச்சுக்குவோம். இப்போ மல்லி, மிளகா, மிளகு இது 3த்தையும் ஃபஸ்ட்டு வறுக்கணும். அப்புறம் வெந்தயம், இதில் வந்து துவரம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது வந்து சீரகம்ங்க, கருவேப்பிலை, இரும்பு சட்டியில் பாருங்கள் இதெல்லாம் போட்டு நெய் விட்டு வறுத்துட்டு வந்திருக்கேன். இது கூட வந்து வெங்காயமும், தக்காளியும், தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு இது பண்ணியிருக்கேன். இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை தனியாக நம்ம அரைக்கணுங்க. அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க, சூடாயிருச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் பாருங்கள், இதில் கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கலர் கொடுத்தாங்க. அப்புறம் அவ்வளோதான், அந்த காயெல்லாம் அப்படி போட்டோம். இந்த சாம்பார் வந்து 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜாக செய்யணும். அதாவது முதல்ல பருப்பு இதெல்லாம் வேக போட்டாங்களா, 2வது மசாலா பொடி ரெடி பண்ணி அரைக்கணும், 3வது இந்த காய் வேகணுங்க, தாளிச்சு விட்டு இந்த காய் வேகணும். கடைசியாக எல்லாமே வந்து ஒன்றா கலந்துருவோம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சாம்பாருக்கு தேவையான ஓரளவுக்கு, இவ்வளோ உப்பு போட மாட்டேன், கொஞ்சமாக லைட்டாக வேகட்டுங்க. இது வேகட்டும். வதக்கி விட்டு அப்படியே வேக போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலா, நம்ம அரைச்சி வச்ச மசாலா வந்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கோங்க. வெங்காயம், தேங்காய் அந்த மாதிரி வைப்பாங்க, அதை இதில் ஊற்றுறேன். இந்த சாம்பார் நான் செஞ்சு கொடுக்குறப்ப எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் என் குருநாதரோட அன்பு மட்டுமே கலந்துருக்கு. ஏன்னா அவர் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, எல்லா நல்ல குணங்களும் அவர்கிட்டருந்து எனக்கு தானாகவே வந்திருக்குங்க. இது அவ்வளோதாங்க. இந்த சாம்பார் பாருங்கள், இது வந்து இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணுங்க. கொஞ்சம் தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நிறையவே தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். மினி இட்லி அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னே புளி போடுவேங்க. பக்கத்துலேயே நின்று அப்பப்போ கொஞ்சம் அடி பிடிக்காமல் அதை கொஞ்சம் கிளறி விடணும். நிறையா உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வர்றப்போ வச்சிங்கன்னா இந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பாராட்டும் கிடைக்கும். கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. முருங்கைக்காய் மட்டும் வேகணுங்க, மற்ற காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு
கொஞ்சம் கொத்தமல்லி தழை, லாஸ்ட்லேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடணும். இதில் வந்து புளி ஊற்றிட்டேன், கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டோம், எல்லாமே போட்டுட்டு கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்குதுங்களா. கொதிக்கிறப்ப கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தூவணும். அதுக்கப்புறம் நம்ம அன்பையும் வீட்டில் உள்ளவங்க உடல் ஆரோக்கியத்தையும் நினச்சி இந்த சாம்பாரை செய்யுங்க. எந்த உணவு செய்கிறப்பையும் அமைதியாக தியானம் மாதிரி பண்ணணுங்க. அப்போ தான் அது உடல்நிலைக்கு நல்லது. பாருங்கள், அந்த சாம்பாருக்கு மினி இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மினி இட்லி வந்து அந்த சாம்பாருக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாம்பார் ரெடிங்க. இதுக்கு காம்பினேஷன் மினி இட்லி. எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஊற்றி கொடுங்க. எனக்கு இது ஒரு இட்லி கணக்கு வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதில் காலையிலேயே ப்ரோட்டீன் நம்மளுக்கு கிடச்சிரும். காய்கறி எல்லாமே இதில் வந்து ரொம்ப இதாக இருக்குங்க. கொஞ்சோண்டு வெல்லம் தான் போடுறோம், மைனஸ்ன்னு பார்த்தா. ஆனால் அது வந்து அவ்வளோ எஃபெக்ட் ஆகாது சுகர் பேஷண்ட்டுக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருப்போம். மேக்ஸிமம் 1 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருப்போம். இங்கே பாருங்கள், எங்கள் இட்லிக்கு இதை வந்து இந்த இதில் வந்து இப்படியே சாம்பார் இட்லிங்க. இன்றைக்கி நான் சாப்பிட போவது சாம்பார் இட்லி. இது ஒரு இட்லி அளவு வரும். நான் இன்னும் ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா கூட இந்த சாம்பாரில் சாப்பிட்ருவேன். ஆனால் அதுக்கு தகுந்த எக்ஸசைஸ் பண்ணுவேங்க. நான் பண்ணால் தான் சுகரு ஏறாது உடம்புல. என்னங்க, சாம்பார் பார்த்துட்டு வந்துட்டிங்களா? சாம்பார் ரெசிபி. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என் ஃபோன் நம்பர் இருக்கவங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை சொல்கிறேன். அப்புறம் வந்து நான் நாளைக்கு வீடியோங்க சூப் ஐட்டம். இதா பார்த்தீங்களா, பயமாக இருக்கா? இது ஆட்டுக்கால் மாதிரி புரட்டாசி இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு வந்து பம்கின் சாம்பார், அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட்டுக்கால். இது சைவ ஆட்டுக்கால். இது வந்து முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் 4000 வியாதிகளை இது போக்குதான். ஆனால் நம்ம வந்து சுகருக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்னதுனால இதை நான் செஞ்சு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். நாளைக்கு இதோட ரெசிபி உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி. என் குருநாதர் திருவடிகள் சரணம்.